அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலையும் சரி, விசுவாச வாழ்க்கையிலையும் சரி, அடிகள் வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அது ஆசீர்வாதத்துக்கான முதற்படி. படிப்படியா தேவன் நடத்தணும் அப்படின்னா அடிகள் வரும். அடிகள் வருது அப்படின்றதுக்காக பாதை மாறி போகக்கூடாது, வேதத்தை மாறி போகக்கூடாது. அடிகள் வந்தாதான் தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களை படிப்படியாய் உயர்த்தி கொண்டே வருவார். இங்க எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய வார்த்தை தேனை விட மேன்மையானது. தேனின் சுவை கூட ஒரு நாள் மாறிவிடும். ஆனால் தேவனுடைய வசனத்தின் சாரம் ஒரு நாளும் மாறாது. மாறாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு சொன்னார். ஏன்னா தேவன் என்ன இதை எழுதவும் வச்சாரு. அதனால அன்பான குடும்பத்துக்கு இது ஏற்றதா இருக்கிறதுனால நான் சொல்றேன். கண்களில் தேங்கி நிற்கும் கண்ணீர் எல்லாம் கன்னத்தில் வராமல் காத்து கொண்டார். தேங்கி நிற்குது அவ்வளவுதான். ஆனா கன்னத்துல வராமல் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறதுனாலதான் அது ஆனந்த கண்ணீரா இருக்கு. அது கீழே சிந்தப்பட்டா பிசாசுக்கு ஆனந்தம். ஆனா கீழே சிந்தப்படலாம் விட மாட்டார். அவர் பாதத்துல நம்ம அழுது புலம்புறது வேற. ஆனா ஒருத்தவங்க முன்பாக அழுது புலம்புற மாதிரி நம்மளை வைக்கவே மாட்டார். அது என்ன, பிசாசுக்கு என்ன ஆயிடும்? சந்தோஷமாயிடும். பிசாசுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் இந்த வார்த்தைக்கு இணைக்கப்பட்டதா இருக்கும். நேரடியாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். யோபு 29 அதிகாரம் 20 வசனம். யோபு 29:20. யோபு 29:20. புது பலன் கொண்டது. நல்லா பாருங்க. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் தரும் வார்த்தை உங்களுடைய கைகளில் இருக்கும் வில் புது பலன் பெற்று செழித்தோங்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய கைகள்ல தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் கீழ் நோக்கி இருக்கிற ஆசீர்வாதமா இருக்காது, செழித்தோங்க போகிற ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கைகள்ல உள்ள வில்லே இதுதான் ஆயுதம். இது நம்ம கூட இருக்கும் போது நம்ம என்ன ஆகும்? புது பலன் பெறுவோம். அப்ப நம்மளோட வாழ்க்கை செழித்தோங்கும் வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். நல்லா பாருங்க, யோபோட வாழ்க்கையில அவர் படாத கஷ்டம் இல்லை. நீங்க 29:1 நீங்க எடுத்து வாசிங்க. 1 வாசிங்க. 29:1. அப்ப இது யாரு சொல்றது? யோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆரம்ப காலகட்டத்துல தேவன் என்ன பண்ணாரு? என்ன அற்புதமா நடத்திட்டு வந்தாரு. என்னோட கைகள்ல இருக்கிற வில்ல புது பலன் அடையும்படியாக தேவன் செய்தார். செழித்தோங்கும்படியாக தேவன் செய்தார். அது மட்டும் இல்ல, என்னோட வார்த்தைக்காக எல்லாரும் என்ன பண்றாங்க? காத்து கொண்டிருந்தாங்க. எவ்வாறு ஒரு மழைக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வாறு என்னோட வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு தான் 30 அதிகாரம் ஃபுல்லா என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம இதை தியானிக்க போறோம். ஏன் இதை சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறுதியா உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு புது பலன் அடையணும் அப்படின்னா சில நேரங்கள்ல வியாதிப்படணும். வியாதிப்பட்டாதான் புது பலன். நல்லா பாருங்க, வியாதிப்பட்டு இருக்கிற ஒரு 10 நாளோ இல்ல 20 நாளோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு புது தெம்பு அந்த மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப நான் புது பலத்தோட இருக்கேன். ஏன்னா என்னோட சாட்சியுமே அதான். சில சாட்சியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது, சாட்சியா நிக்கணும். பார்த்தீங்களா? இதுதான் சாட்சி. தேவன் என்னை நிக்க வைத்தார், நான் நிக்கல. தேவன் நிக்க வச்சது மட்டும்தான் உண்மை, மீது எல்லாமே மாயை தான். அவர் நிஜமாய் என்னை நிக்க வைத்தார். எப்படி? நிழலாய் அல்ல, சாய்ந்து விழ வேண்டும் என்று பலர் நினைத்தாலும் அவர் எழுந்து நடக்கும்படியாக தேவன் செய்தார். யோபோட வாழ்க்கையில அப்படிதான். நீங்க முழுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 29ல அவர் அவ்வளவு தெளிவா சொல்றாரு.
என்னோட வசனத்தை கேட்க அவ்வளவு பேர் வருவாங்க. முன்மாறி பின்மாறிக்காக எவ்வாறு காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவ்வாறு என்னுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா வியாதிப்பட்டு இருக்கேன். வாலிப பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் என்ன கேலி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நான் ஒரு துக்கத்தின் பாடலானேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு இந்த 30ஆம் அந்த சாப்டர்ல முழுமையா சொல்லுவாரு. ஏன்னா இதுல தேவன் எனக்கு ஒரு பாடலே கொடுத்தா. இந்த யோபு 30 எனக்கு வந்து காட்டும் போது நான் எழுதின பாடல்கள்லயே, தேவன் எனக்கு தந்த பாடல்கள்லயே இந்த பாடல் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அவ்வளவு அழகா சொல்லுவாரு. காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருந்தது. ஒரு மேகம் எவ்வாறு கடந்து போகிறதோ அவ்வாறு என்னோட சுக வாழ்க்கை கடந்து போனது. எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாத்தீங்களா? மேகம் எப்படி ஒரே நேரத்துல இருக்காது, ஒரே இடத்துல இருக்காது பாத்தீங்களா? அது எவ்வாறு கடந்து போகிறதோ அவ்வாறு என்னோட சுக வாழ்க்கை, நான் நல்லா இருந்த நாட்கள் எல்லாம் கடந்து போயிடுச்சு. இப்ப என்ன நாட்கள்? துக்க நாட்கள், பரிகாசத்தின் நாட்கள். எல்லாம் என்ன பண்றாங்க? தேவன் தேவன் சொல்லிட்டு நம்பி போனியே, இப்ப என்ன ஆச்சு? வியாதிப்பட்டு இருக்க, துன்பப்பட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? பரிகாசம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் எப்படி சொல்லிருப்பாங்கன்னா, கொழுத்த கன்றுகள் போல இருந்த தேவனை நம்பி வந்து இப்படி மெலிந்து போயிட்டிய, இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யாரு? அதை விட என்ன ஒரு வேதனைன்னா, அவங்களுடைய மனைவியே தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடும். அதுக்கு இவர் சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவனிடத்துல நன்மையை பெற்ற நம்ம தீமையை பெற வேண்டாமோ? 29ல என்னென்ன நன்மையை பெற்றாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதுவாரு. 30ல சரீரம் மாம்சம் இல்லையா, அந்த துக்கத்தினால அவ்வளவு கஷ்டத்தை எழுதுவாரு. வெயில் படாதிருந்தும் கருத்து இருக்கிறேன். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. வெயில் மேல படல, ஆனா வியாதியின் நெருக்கத்தினால நான் என்ன பண்றேன்? கருத்து இருக்கிறேன். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று அப்படிலாம் வரும். சேற்றில் தள்ளப்பட்டேன். எதுக்கு? தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. நான் எதுக்காக காத்திருந்தேன்? நன்மைக்காக. நீங்க பாருங்க, அவருடைய முடிவு நன்மையா இருந்ததா தீமையா இருந்ததா? அவர் நினைத்து பார்க்காத நன்மையா இருந்தது. அவ்வாறாக தான் அன்பான குடும்பத்தோட வாழ்க்கையும் தேவன் மாற்ற போறார். தீமை ஒரு நாளும் அணுகாது. தீமை உங்களை சேதப்படுத்தாது. தீமை சில நேரத்தில் சொல்லுவாங்க, தீமை ஆமையை போலதான் வரும்னுவாங்க, மொல்லமா தான் வரும். ஆனா அதை காட்டிலும் நன்மையான ஈவுகளை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எந்த ஒரு ஆமையோ தீமையோ வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அவ்வாறாக தான் தேவன் வைப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆமையை விட கழுகு அவரு. கழுகு இருக்கும் போது ஆமையோ எந்த ஒரு பாம்போ கிட்ட கூட நெருங்க முடியாது. அவரோட பார்வை கழுகு பார்வை, நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. தீமையை கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாரு. அது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, அது பரீட்சை. பரீட்சைக்கு பிறகுதான் சோதனை. இதை எல்லாத்தையும் கடந்தாதான் ஊழிய பாதையிலா இருக்கட்டும், விசுவாச பாதையிலா இருக்கட்டும், நம்ம நடக்க முடியும். தேவன் நம்மை நடக்க வைப்பார். சோர்ந்து மட்டும் போக கூடாது. யோபு சோர்ந்து போயிட்டு எழுதல. ஏன் எழுதுறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்புறமா தான் புரியும். தீமையை இவ்வளவுதான் அனுபவிச்சேன், அது எனக்கு சாட்சி. ஆனா தேவன் புது பெலனை கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு? வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல என்ன அப்படிதான் வந்து வைத்தார். அந்த புது பெலன் அப்படின்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, ஆழம் இருக்கு. நான் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க, அந்த 21 வாசிங்க. 29ல எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். அப்ப ரெண்டு விஷயம். அவருடைய ஆலோசனையை கேட்டு மௌனமா இருந்தவங்கலாம் இவர் வியாதிப்பட்டாருன்னு தெரிந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? 31 வாசிங்க. என்ன பண்றாங்க? அவருடைய ஆலோசனை கேட்டு மௌனமா இருந்தவங்க எல்லாம் வியாதிப்பட்டு அவர் சோர்ந்து இருக்கும் போது பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பரிகாசம் பண்ணும் போது அவங்க கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணல. ஒரே ஒரு விசுவாசம் இருந்தது. நான் தேவன் கிட்ட உரிமையோட கேட்பேன், ஏன்பா
நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமையா அப்படின்னு கேட்பேன். ஏன் மாம்ச பலவீனத்தினால நம்மளும் கேட்போம் இல்லையா? ஆவியில நம்பிக்கை இருக்கும் நம்மளுக்கு, மாம்சத்துல ஏன்பா அந்த வலி தாங்க முடியாம கேட்போம். நமக்கு ஒண்ணுனா கேட்போம், இல்ல நம்மள சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஏன்பா ஓகே அவர் உங்களை நம்பி வரல, நான் ஜெபம் பண்றேனே, என்னோட ஜபத்தை கூடவா கேட்க மாட்டீங்க அப்படின்னு சரீர ஒரு பலவீனத்தினால கேட்போம். அப்படிதான் இவர் கேட்பாரு பாருங்க. அப்படியே வாசிங்க. ஒண்ணு, நாய்களோடு வெட்கக்கூட வெட்கப்பட்டிருக்கிறேன். பலனற்று போன அப்ப நல்லா பாருங்க, உதவியே இல்லாத இருக்கிறார். இப்போ ஆரம்பத்துல இவர் ஐஸ்வர்யமானாய், நல்லா ஒரு இந்த வெல்த்லயும் சரி ஹெல்த்லயும், அதாவது சரீர ஒரு பலத்திலையும் அவர் பணக்காரா இருக்கும் போதும் எல்லாம் தேடி வந்து என்ன பண்ணாங்க, அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உதவி செய்ய கூட யாரும் வரல. அப்படிப்பட்ட சூழல்ல தான் உங்களை தேவன் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஒண்ணு, 15 வாசிங்க. 30, பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, ஆரம்பத்துல சொன்னோம் பாத்தீங்களா, அததான் இங்க சொல்றாரு. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. அவ்வளவுதான், கடந்து போயிடுச்சு. ஆனா அதை காட்டிலும் ஒரு மேன்மையான சுகவாழ்வை யோபுக்கு என்ன பண்ணாரு, தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதுதான் இறுதி. நம்ம லாஸ்டா பார்க்க போறோம். அடுத்த வசனம் வாசிங்க, 16. இப்போது ஆத்துமா எண்ணில் முறிந்து போயிட்டு, அப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய வியாதியின் கஷ்டம் இருக்கும் பாருங்க. ஆத்துமா எண்ணில் முறிந்து போயிற்று, பிடித்து கொண்டது, ரெண்டு விஷயம். எலும்புகள் துளைக்கப்படும் போதுதான் புதிய எலும்புகளை தேவன் உருவாக்குவார். அதனாலதான் யோபு காலகட்டத்தில் அவர் கஷ்டப்படும் போது எலும்புகள் துளைக்கப்பட்டது. அது எதை குறிக்கிறதுனா, பழைய வாழ்வு. பழைய வாழ்வு கடந்து போனாதான் புதிய வாழ்வுக்குள்ள நம்ம போக முடியும். பழைய வாழ்வே எனக்கு வேணாம், எனக்கு எடுத்த உடனே புதிய வாழ்வு அப்படின்றது கிடையாது. பழைய வாழ்வு அப்படின்றது இங்க என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, எலும்புகள் துளைக்கப்படுவது மிகவும் முக்கியமானது. துளைக்கப்பட்டால் தான் அவர் புதிய எலும்புகளை உருவாக்குவார். ஒன்று. இரண்டாவது, அப்படியே வாசிங்க. என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னாதான் இளைப்பாறுதல் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு 3 நாள் தூங்கல, 4வது நாள் நிம்மதியா தூங்குனீங்கன்னா தூங்காத 3 நாளை மறந்துடுவீங்க, தூங்குன அந்த நாளை தான் ஞாபகம் வச்சுப்பீங்க. அப்படிதான் தேவன் வைப்பார். அப்ப நரம்புகளுக்கு அவருக்கு இளைப்பாறுதல் இல்லாது இருந்தது. அப்ப இளைப்பாறும்படியாக அந்த நரம்புகளுக்கு தேவன் ஒரு புஷ்டியை கொடுத்துட்டாருன்னா, கடந்த வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பானா, இப்ப நல்லா இருக்கும் போது இந்த வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பானா? இந்த வாழ்க்கையை தான் நினைச்சு பார்ப்பான். ஏன்னா அவர் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஒரு வலுவை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆரம்ப காலகட்டத்துல அவனுடைய எலும்புகள் துளைக்கப்பட்டது, அதன் பிறகு புதிய எலும்புகளை உருவாக்குவார். இரண்டாவது, இங்க நரம்புகள் பார்த்தோம். நரம்புகளுக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அந்த இளைப்பாறுதலை கொடுப்பார். அப்படின்னா பட்டு போன நரம்புகள், செயலிழந்து போன நரம்புகளுக்கு அவர் பலத்தை கொடுக்க வல்லவராக இருப்பார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருத்துங்க. புதிய எலும்பும் புதிய நரம்புகளும் தேவன் உருவாக்குவார். இந்த விசுவாசம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படியே வாசிங்க. நோயின் ஒரு நோய் இருந்துட்டா நம்ம கழுத்து பட்டை இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த 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 இது இருக்கு பாத்தீங்களா, கழுத்து பட்டையை போல நம்மளை சுற்றி கொண்டே இருக்கும். நோய் இருந்துட்டா அப்படிதான், திருப்தியா சாப்பிட முடியாது, ஆரம்பத்துல இருந்த பலன் இருக்காது, எல்லாம் குன்றி போயிடும். ஆனா ஆரம்பத்துல இருந்த பலனை தேவன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு நம்ம கஷ்டத்துல கொண்டு போவார். கஷ்டத்திலேயே கொண்டு போக மாட்டார்.
அதன் பிறகு நோயின் உக்கிரத்திலிருந்து மாற்றி நமக்கு விடுதலை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. சேற்றில் தள்ளப்பட்டேன், ஆ தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். எப்படி சொல்றாரு? எல்லாரோட பார்வையில தூளுக்கும் சாம்பலுக்கும் தான் நான் ஒப்பா இருக்கிறேன். அது யாராச்சும் வந்து மதிப்பாங்களா? ஒரு தூளையோ சாம்பலையோ அப்படிதான் இருக்கிறேன். ஆரம்பத்துல ஒரு மாணிக்கத்தை போல நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் இப்ப என்ன, தூள் சாம்பல் அதுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்களோ அந்த மதிப்பை தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஒண்ணு தெரியல, தூள் சாம்பல்ல இருந்து தான் தேவன் தூக்கி எடுத்து மாணிக்கமா மாத்துவார். மாணிக்கத்தை கூட ஜனங்கள்லாம் சேத்துல போட்டுருவாங்க, அந்த மாணிக்கத்தையும் எடுத்து கழுவி புத்திதாக்க தேவன் வல்லவர். அப்படிதான் இவரோட வாழ்க்கையில் நடந்தது. ஆரம்பத்துல இருந்ததை விட அவர் ரெட்டிப்பான நன்மை பெறுறது அப்படின்றது எளிதான காரியமா இல்லை. நம்ம படிச்சிடுறோம், இந்த யோபுல 30 அந்த சாப்டரோ இல்லை 40 சாப்டரோ படிச்சிடுறோம். ஆனா உள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நம்ம வந்து பாக்குறது இல்லை. எப்படி கடந்து வந்தாரு, அவருடைய அந்த நண்பர்கள்லாம் எப்படி காயப்படுத்தினாங்க, நன்மையை பேசும்படியாக வந்து எவ்வளவு காயப்படுத்தினாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. அதெல்லாம் பார்க்கும் போதுதான் எவ்வளவு ஆழத்தை தேவன் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த 29:20 மறுபடியும் வாசிங்க. என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையிலுள்ள என் வில் புது பலன் கொண்டது. இந்த விசுவாசத்துல இருந்தவரு இந்த 30ஆம் அதிகாரத்துல எவ்வளவு சோர்ந்து போயிட்டு வந்து பேசுறாரு பார்த்தீங்களா? பலன் இருக்கும் போது உறுதியா இருக்கிற நம்ம பலவீனத்திலையும் உறுதியா இருக்கணும்ன்றதுதான் இந்த சாப்டர் மூலமா தேவன் சொல்ற வார்த்தை. பலன் இருக்கும் போது உறுதியா இருப்போம். பலன் இல்லாத போது பிசாசு இந்த வார்த்தைகளை தான் என்ன பண்ணுவான், நம்மளோட இருதயத்துல போட்டுட்டே இருப்பான். பிசாசுக்கு இடம் கொடுத்தா அப்படிதான் வந்து செய்வான். ஆனா பலவீனத்திலையும் என்னை தேவன் தாங்குவார் அப்படின்ற விசுவாசம் இருக்கும்னா உங்க வாயிலிருந்து அவ்விசுவாசமான வார்த்தையே புறப்பட்டு வராது. என்ன வார்த்தை வரும்? விசுவாசமான வார்த்தை தான் வரும். இதுல இந்த 30:26 வாசிங்க. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்துக் கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இருள் வந்து சென்றால்தான் அந்த வெளிச்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு. அப்போ உங்களோட வாழ்க்கையில இருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வெளிச்சம் வீச தேவன் வந்து வருவாரானால் சிறு இருள் கூட இருக்காது. விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் வரும். இந்த அன்பான குடும்பத்தையும் தேவன் என்ன பண்ணுவாரு? வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் செய்வார். 27 வாசிங்க. அமராது இருக்கிறது. உபத்திரவ நாட்கள் வெயில் படாதிருந்தும் திரிகிறேன். அடுத்த வசனமும் சகோதரனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால நடக்க முடியல, கால் இழந்து எவ்வாறு வந்து பாம்பு அப்படியே போகுதோ அப்படிதான் நான் போறேன். எனக்கு கால்கள் இல்லை, கால்கள் எல்லாம் செயலிழந்து போயிடுச்சு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அங்க எலும்புகள் நரம்புகள் சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை கால்கள் எல்லாம் எனக்கு செயலிழந்து போயிடுச்சு. அதுங்க எப்படி போகுதோ அவ்வாறு தான் போறேன். என்னுடைய சரீரத்துல சுத்தமா பலனே இல்லை. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கஷ்டத்திலையும் அவர் என்ன பண்றாரு? உள்ளத்துல இருந்து தேவன் என்ன நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியில சொல்றாரு. ஆனா ஆவியில நம்பிக்கை இருந்தது, தேவன் நடத்துவார். ஏன்னா ஆரம்பத்துல எவ்வாறு என்னுடைய கையில் இருக்கிற வில்ல அந்த ஒரு புது பலன் அடையும்படியாக வைத்தாரோ அது போல வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பலவீனமா இருக்கலாம், உங்களுக்கு புது பலனை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும். மூட்டு வலியா, இடுப்பு வலியா, முதுகு வலி, யாரு கை வைத்தாலும் சுகமாகாது. அவர் கை வைத்தால் சுகமாகும். அவர் தான் மேன்மையான மருத்துவர். உலக மருத்துவர்கள் எல்லாம் குறுகிய காலகட்டம் வரைக்கும் தான் இருப்பாங்க.
என்றுமே அழியாத ஒரே ஒரு மருத்துவர். எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், நியூராலஜியா இருக்கட்டும், யூராலஜியா இருக்கட்டும், கார்டியாலஜின்னு நிறைய படிப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி அனைத்துக்குமே ஒரே மருத்துவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வாங்க, மூட்டு வலியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எனக்கு சரியாயிடும், என்னை கால்கள் மடக்கி உட்காரும்படியாக தேவன் செய்வார். இந்த வசனத்தை வச்சு தேவன்கிட்ட கேளுங்க. எவ்வாறு யோபுக்கு புதிய எலும்புகளை உருவாக்குனீங்களோ, நரம்புகளுக்கு புது பலனை கொடுத்தீங்களோ, அவ்வாறு எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்டா கொடுப்பார். எப்படி முடியும்? வயசாயிடுச்சு, தேவன் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கனாலே போச்சு. அவருக்கு கொடுத்தீங்கப்பா. 140 வருடம் அவர் சுகமாய் இருந்தார். அது போல வைங்கப்பா. எவ்வளவு ஏதானாலும் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வியாதி கொடுத்தாலும் அதுல இருந்து விடுதலை ஆக்குற வல்லமையும் தாங்கப்பா. நான் ஜெபம் பண்ணும் போது எனக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேளுங்க. எவ்வாறு யோபுக்கு அவர் மேன்மையான காரியங்களை செய்தாரோ, உங்களுக்கும் அவர் மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க மாத்திரம் கையில வருது. 30 வாசிங்க. 30. காய்ந்து போயிற்று, அழுகிறவர்களின் அப்படின்னு நல்லா பாருங்க. அவர் மட்டும் இல்ல, அவரை சுற்றி இருக்கிற எல்லாமே அவருக்கு எப்படி இருக்கான்? அழுகையின் ஓலமாக தான் இருக்கான். அப்போ உங்களோட வாழ்க்கையில அழுகையின் ஓலம் சில நேரங்கள்ல வந்து வரும்போது அவர்கிட்ட நெருங்கி வாங்க, பின்னோக்கி போயிடாதீங்க, அவரை முன்னோக்கி வாங்க. அவ்வாறு வரும்போதுதான் அழுகையின் சத்தத்தை நீக்கி ஆனந்த சந்தோஷத்தின் சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் செய்வார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருது. அந்த புது பலன் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்துல யோபுக்கு இருந்தது. இடையில பலவிதமான வியாதிகளுக்குள்ள சிக்குண்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா தேவன் அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றாரு பாருங்க. இறுதி அந்த யோபு 42:1 வாசிங்க. அப்பொழுது யோபு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், விசுவாசிக்கிறீங்க மாத்திரம் கைகளை ஒருத்தங்க. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதுதான் தேவன் அன்பான குடும்பத்துக்கு தரும் திறவுகோல் வார்த்தை. அவர் செய்ய நினைத்ததை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னா, அவர் என்னோட வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யாரு வந்து கேட்டாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, மா எப்படிமா நடக்குமா, அவர் என்னோட வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது, இப்படியே சொல்லுங்க. எங்க இருக்குன்னு கேட்டா யோபு 42:2 எடுத்து விசுவாசமா சொல்லுங்க. ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா, முடியாதுமா, தேவன் நடத்த மாட்டாருமா, எப்படிமா நடத்துவார், வயசாயிடுச்சு, முடியுமா, 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு. தேவனால முடியும் அப்படின்னா 80-90 வயசு ஆனாலும் எழுந்து நிற்கும்படியாக தேவன் செய்வார். புது பலனை உருவாக்கி நமக்கு தருவார். தேவன் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் விசுவாசம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 வாசிங்க. தேவரீர் இதோட சேர்த்து சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்னுடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் என்னோட வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நானும் அறிந்திருக்கிறேன், என்னோட குடும்பத்தாரும் அறிந்திருக்கிறாங்க. அதனாலதான் இது எங்க திரும்ப நம்ம இணைக்கலாம், யோசுவாவோட இணைக்கலாம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவரை சேவிக்கும் போதுதான் இந்த அறிவு வரும். தேவன் எப்படி நினைக்கிறாரு பாத்தீங்களா? இங்க இருக்கு யோபு, யோசுவா அங்க இருக்கு. ஆனா தேவன் இணைக்கும் போது நமக்கே தெரியாது. நம்ம என்ன எடுத்துட்டு வந்தோமோ அதை தாண்டி தான் தேவன் பேசுவார். அதுதான் தேவன் பேசுவது. மாம்சம் வெளிப்படாது, ஆவி வெளிப்படும் போது தெல்ல தெளிவாய் வெளிப்படும். புரியாத இருக்கிறவங்களுக்கு கூட தேவனோட வார்த்தை புரியும்படியாக இருக்கு. ஏன்னா பேசுகிறது ஆவியானவர்,
உங்களில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். அப்ப அவரையே நம்ம சேவிக்கும் போது அந்த அறிவு இருக்கும். என்ன அறிவு? அவர் என்னோட வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்படாத இருக்கிறதுனால தான் அன்பான தம்பி கூட அருமையா தேவனுக்குள்ள நடந்துட்டே இருக்காரு. தேவன் நடத்துறாரு, நீங்க நடக்க மாட்டீங்க. சில நேரங்கள்ல நமக்கு தெரியாது, நமக்கு ஒண்ணுமே அறியாது இருக்கலாம். ஆனா தேவன் நடத்துவார். எப்படி நடத்துவார் தெரியாது. நீங்க அவர் மேல பாசமா இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் நம்ம மேல அளவுக்கு அதிகமான பாசமா இருக்கார். அதனாலதான் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பலர் நினைச்சாலும் தூக்கி வச்சிருக்கார். அதான் சாட்சி. அதனாலதான் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தைரியமா சொல்லு, வேற எந்த வசனமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக இந்த ஒரு வசனத்தை வச்சுக்க கூடாது. நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். இந்த வார்த்தையை வேணா எழுதி வச்சுக்கோ. இந்த வார்த்தையை இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நம்ம போன்ல ஸ்டோர் பண்றோம்ல, இருதயத்துல இந்த வார்த்தை என்ன வார்த்தை? நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன், ஏன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்படி மாறுதுன்னு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். 8 வாசிங்க. 42:8. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக விடுதலை செய்வான். யோபு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற எண்ணம் யோபுக்கு இல்லை. அதனாலதான் தேவன் அவன் மேல அளவுக்கு அதிகமான பிரியத்தை வைத்திருந்தார். அவரே சாட்சி சொல்றார் பாத்தீங்களா, யோபை போல ஒரு உத்தமம் இல்ல, சன்மார்க்கம் இல்ல, யாருமே இல்ல, இருந்ததே இல்ல, இனிமேட்டு இருக்க போறதும் இல்ல. அதனாலதான் பிரியமா இருந்தார். யோபு தனக்காக மட்டும் வேண்டுதல் செய்கிறவன் அல்ல, பிறருக்காகவும் வேண்டுதல் செய்கிறவன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பிறருக்காக வேண்டும் போது தன்னுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில ஒருத்தங்க. நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கோ, அதாவது என்னுடைய நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அன்பான குடும்பத்தை பார்க்கிற பார்வையில ஒரு ஆவிக்குரிய பார்வை எப்பவுமே இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை பார்ப்பேன், உங்களை தாண்டி பிறருக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது, தேவனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் சந்தோஷமா இருக்கு, அவருக்கும் இருக்கும். அவருக்கு எப்பவுமே இருக்கிறதுனாலதான் குடும்பத்துக்கு ஒரு தீங்கும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார். வாசப்படியில வர மாதிரி வர அப்படியே போயிடும். ஏன்னா தேவன் என்ன பண்ணுவாரு, இங்க நான் இருக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்லலாம் மாட்டாரு, பிசாசால வரவே முடியாது. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா இல்லையான்னு நான் ஞாபகம் இல்லை, வேற இடத்துல சொன்னேன் நான். ஆனா தேவன் மறுபடியும் இந்த விஷயத்த சொல்றாரு. அதை சொல்லிட்டு இறுதியா ஒரு காரியம் மட்டும் நான் முடிச்சிடுறேன். ஆரம்ப காலகட்டத்துல தேவன் செய்த நன்மைகள் பல இருந்தது, இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகள் பல இருந்தது. அவர் சீஷரோடு இருக்கும் போது அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஒருத்தர் யாரோ ஒரு போயட், அதாவது ஒரு எழுத்தாளர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நடந்திருக்க கூடும் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஊழியத்துக்கு போகும்போது அவங்க தங்கிட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஊழியத்துக்கு பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு வீட்டை பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து இங்கே தான் நம்ம தங்கணும் அப்படின்றாரு. எல்லா ரூமும் இவங்களுக்கு ரெடியா இருக்கு. ஆனா அங்க இருந்த 2 பேர் ஹவுஸ் ஓனர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மேல ஒரு வீடு மட்டும் இருக்கு, அந்த வீட்டுக்கு மட்டும் போகாதீங்க, இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே பிசாசின் தொல்லையினால ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க உள்ள போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல ஒரு சீஷன், எந்த சீஷன் சொல்லிட்டு பெயர் குறிப்பிடப்படலை. அவர் என்ன பண்றாரு, ஹவுஸ் ஓனர் தனியா கூப்பிட்டுட்டு, இந்த வார்த்தையை நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு சொல்லாதீங்க, மேல இருக்கிற மேல பிசாசுங்க இருக்கும், பிசாசுங்க கிட்ட போயிட்டு காலி பண்ண சொல்லுங்க, அவர் நின்னார்னா அவங்களுக்கு ஆபத்து. அதேதான் என்ன ஆச்சு, மேல இருளா இருந்தது, மேல சீஷர்கள்லாம் போயிட்டு பாக்குறாங்க, பிரகாசமாய் மாறியது. இயேசு விட்டால் இருளான இடம் கூட பிரகாசமாய் மாறும். பிசாசின் கட்டு கூட என்னை விட்டுடுன்னு போயிடும். அப்படிதான் நீங்க பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது நடந்திருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவர் வந்தா பிசாசு போயிடணும். நான் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன் அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லவே முடியாது.
அவர் பாதம் பட்ட வீடு ஒரு சேதமும் வராது. ஏன்னா வேதத்தை நன்கு அறிஞ்சிருக்கிறீங்க, அதனால எந்த இருளும் சேதப்படுத்தாது. அது போலதான் யோபோட வாழ்க்கையில அவர் வந்து விட்டார். இனி பிசாசுக்கு வேலை இல்லை. கொஞ்ச காலம் தான் கொடுப்பாரு, சோதனை காலகட்டம். இதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆகுது பாருங்க. 8 அதுல, என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். உங்களை உங்கள் நிதானமான வார்த்தை யோபுக்கு இருந்தது. நமக்கு வார்த்தைகள்ல சில நேரங்கள்ல தெளிவு இருக்காது. இப்படி கேட்கணும், எசப்பா நாங்க எல்லாம் உங்களை சேர்ந்து சேவிக்கிற குடும்பமா இருக்கோம். இரண்டாவது விஷயம், உங்களை அறிகிற அறிவு இருக்கு, ஆனா நிதானமான பேச்சு என்கிட்ட இல்லப்பா, நிதானமான பேச்சு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கும் போது எவ்வளவு இது ஒரு சாட்சி. பார்த்தீங்களா, யோபு என்கிட்ட பேசுனது போல நீங்க யாரும் பேசல. எப்படி பேசுறாராம் அவரு? நிதானமா பேசுறாரு. நான் விசுவாசிக்கிறேன் அவர் என்ன இருப்பாருன்னா, உங்களுடைய வேண்டுதலை தேவன் கேட்டு விட்டார், நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை தாண்டி தேவன் உங்களோட வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த மாதிரி ஏதாவது இருப்பார். நிதானமா இருந்திருக்கும். நிதானமா இருக்கும் போது வார்த்தை தடுமாறாது. நம்ம கொஞ்சம் தடுமாறி பேசணும்னு வைங்களேன், வார்த்தைகளும் தடுமாறும். நிதானமா இருக்கிற இடத்துல தான் தென்றல் தங்கும். சுறுசுறுப்பா பேசி பிறரை கவர வேண்டும் சொல்லிட்டு நினைக்கிறவங்க இடத்துல புயல் ஆளுகை செய்யும். அந்த தென்றல் தான் உங்களுக்கு வேணும், அந்த புயலாகிய பிசாசு உங்களுக்கு வேணாம். எங்களுக்கு தென்றலாகிய தேவன் வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வேணும். இப்ப பாருங்க, நீங்க 12 இருந்து வாசிங்க. விசுவாசிக்கிற மாத்திரம் கையில வைத்துங்க. தேவன் இறுதியா சொல்ற வார்த்தை, உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆரம்பத்துல தேவன் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் நீங்கள் கேளாததையும் தேவன் தந்தார். இனிமேலும் அதை காட்டிலும் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். அதனாலதான் உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். விசுவாசிங்க, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு? முன்னிலைமையில அதுக்கு தேவன் ஆசீர்வதிக்கலன்னு அர்த்தம் இல்லை, ஆசீர்வதித்தார். அதை காட்டிலும் என்னுடைய பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், சாமோட வாழ்க்கையும் ஸ்டான்லியோட வாழ்க்கையும் மேன்மையா இருக்கும். உங்கள் இருவரையும் தேவன் ஆசீர்வதித்ததை விட உங்களுடைய ஜெபம், தேவனுடைய ஆசீர்வாதம், பின்னிலைமை மேன்மையா இருக்கும். ஒன்னே ஒண்ணு எப்பவுமே சொல்றது, நான் தாழ்த்தி வெறுமையாக்கி சொல்றேன், நீங்க யாரை மறந்தாலும் தேவனை மறக்காதீங்க. அங்கிள் ஆண்டியை மறந்துருங்க, என்ன கூட மறந்துருங்க. ஏன்னா இல்ல, நான் உண்மையா சொல்றேன், தேவன் அப்பா அம்மா என்ன சொல்லணும் அப்படின்னாலும் தேவன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியே போகணும். ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன், நான் ஒர்க் பண்றேன், அந்த கம்பெனியோட சேர்மன் நீங்க. நான் உங்களுடைய பர்மிஷன் கேட்காம வீட்டுக்கு போக முடியுமா? என்ன பண்ணணும்? இப்ப அவங்க எம்டியா இருக்காங்க, அவர் மூலியமா உங்ககிட்ட வரணும். நான் எடுத்த உடனே உங்ககிட்ட போக கூடாது. அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால, தவிர்க்க முடியாத காரணங்களால நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் போகட்டுமா வேணாவான்னு கேட்கணும். நான் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, பர்மிஷன் கேட்கணும். அவர்கிட்ட கேட்டு, நான் எடுக்கிற முடிவு இல்லப்பா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் எடுக்கிற முடிவுன்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? நான் போக கூடாது அவர்கிட்ட, அவர்கிட்ட போவாரு. அவர் சரி பரவாயில்ல ஒரு நாள் தானே அப்படின்னு சொன்னாதான் அங்க இருந்து அங்க வரும். அவர் அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுவாரு, அதுக்கப்புறம் தான் நான் போகணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு நானே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஏன் சொல்றேன்னா, எம்டி அப்படின்றது அப்பா அம்மா, சேர்மன் அப்படின்றது அவரு. அங்க கேட்கணும். கேட்டாதான். ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதியா இருக்கிறதுனால சொல்றேன். நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுதான், அவங்க கொஞ்சம் அறிஞ்சிருக்காங்க, அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார்.
அதனால அவங்க கிட்ட கேட்டுதான் அந்த பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் ஜெபத்தின் வழியா அவங்க கொடுத்து அவங்க வாயிலிருந்து வருகிற அந்த என்ன வார்த்தை வருதோ அதை கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கை செழிப்பா இருக்கும். உங்களுடைய கைகள்ல இருக்கிற வில்லுனா ஆசீர்வாதம் புது பலன் அடைந்திருக்கும். அவ்வாறுதான் யோபு இருந்தார். அவரோட வார்த்தையை கேட்டு ஆலோசனையின்படி கீழ்ப்படிந்து நடந்தாங்க, மௌனமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், இதெல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் செய்வார். ஆசீர்வதித்து உங்களுடைய கைகளில் கொடுப்பார். அதுதான் மேன்மையா இருக்கும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, புது வண்டி வாங்குறீங்க, ப்ரேயர் பண்ணாம ஓட்டுறதுக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஆவிக்குள்ளானவர்களுக்கு தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. ஒரு ஏதோ ஒன்று வாங்குறோம், சின்ன பாட்டில் வாங்கினாலும் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது நான் சொல்றேன், கை வைத்து ஜப்பா செஞ்சுட்டு போனோம். ஸ்டான்லி சாட்சி, இந்த சின்ன பசங்க வந்து சாட்சி. இன்னைக்கு நாங்கள் வெளியே போனோம், போறதுக்கு முன்பதாக எப்பவுமே எனக்கு அந்த விசுவாசம் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, சீனிவாசனையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனோம். ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் சந்தோஷமாய் கொண்டு வந்தான். அதுதான் நான் எப்பவுமே கேட்கறது. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா உண்மையான அன்பு யாருகிட்ட இருக்கு, போலியான அன்பு யாருகிட்ட இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஆனா எல்லாரையும் நல்லா வைங்கன்னு தான் கேட்பேன். அன்பான குடும்பத்தை விசேஷமா நல்லா வைங்கன்னு கேட்பேன். ஏன்னா உள்ள இருக்கிற அன்பு அலாதியான அன்புன்னு எனக்கு தெரியும், தேவன் தந்த அன்புன்னு தெரியும். சில இடத்துல வம்பு இருக்கும், அது இல்லை, இங்கதான் அன்பு இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, யோபு இந்த விஷயத்துல தெளிவா இருந்தார். ஆவிக்குரிய கண்கள் அவர் வந்து தெளிவா இருந்தார். நிதானமா போதுதான் தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் வாசிங்க. அவரும் சாட்சி, அவருடைய பிள்ளைகளும் சாட்சி. இதுதான் நான் சொன்னேன், அன்பான குடும்பமும் சாட்சி, அன்பான பிள்ளைகளும் சாட்சியாக தேவன் வைப்பார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருது. சௌந்தரியம் அப்படின்னா வெறும் மேலழகை எடுத்துக்க கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னோட வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகள்லாம் செஞ்சாரு, நீங்களும் அவருடைய வேதத்தையும் அவருடைய வார்த்தையும் மறவாது இருக்கணும்னு சொல்லிட்டு தினந்தோறும் என்ன பண்ணிருப்பார், அவரு வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்திருப்பார். அதனாலதான் அவங்களோட வாழ்க்கை சௌந்தரியமா இருந்தது. ஆவிக்குரிய அழகு மேன்மையா இருந்தது. மாம்ச அழகு அல்ல, இரண்டையும் குறிக்குது. மாம்ச அழகையும் குறிக்குது, ஆவிக்குரிய அழகையும் குறிக்குது. அப்ப சௌந்தரியம் அப்படின்னும் போது மாம்சத்தில் எடுத்துக்கூடாது, ஆவியில் எடுத்துக்கணும். நீங்க ஆவியில் இருக்கும் போது மாம்சமும் அழகாக மாறும். மாம்சத்தை அழகாக்கிட்டு ஆவியை கரைப்படுத்தி வாழக்கூடாது. இரண்டுமே அழகாக இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை தினந்தோறும் நீங்க உட்கொண்டுட்டே இருக்கணும். ஆகாரத்தை உட்கொள்றோம்ல 3 வேளை, அந்த மாதிரி தேவனுடைய வசனத்தை நம்ம உட்கொண்டுட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் சௌந்தரியமா இருந்தாங்க. அது போல நம்மளோட வாழ்க்கையையும் தேவன் சௌந்தரியமாக மாற்றுவார். அப்படியே வாசிங்க. அன்பான குடும்பத்தையும் அவ்வாறாக காணும்படியாக தேவன் செய்வார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில வருது. இதுல ஒரு வார்த்தை இருக்கு, யோபு நெடு நாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி பூரண வயது? 140 வருஷம்லாம் எல்லாம் கஷ்டம்னு வாங்க, ஆனா தேவனுக்கு அது இஷ்டமா இருந்தா கஷ்டமானதை கூட தேவன் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன், தலைமுறை தலைமுறையாய் எங்கள் ஆதாரம் நீர்தானையா. அவர் நம்மளுக்கு ஆதாரமா, ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு செங்கோலா, ஒரு புது பெல்னா இருக்கும் போது தலைமுறை தலைமுறைகளை காணும்படியாக தேவன் வைப்பார். அந்த ஒரு நாட்களை யோபுக்கு மட்டும் தேவன் கொடுக்கல,
அந்த வார்த்தை எப்படி உறுதிப்படுத்தினார் பாத்தீங்களா? நீங்க அந்த 29:20 வாசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அவருடைய மகிழ்ச்சி வந்து அது அந்த அந்த மறுபடியும் வாசிங்க 29:20. என் மகிமை என்னில் செழித்தோங்கி. அதே மாதிரிதான் ஆச்சு பாருங்க. செழித்தோங்கி அவரோட வாழ்க்கை வந்து செழித்தோங்கின ஒரு வாழ்க்கையாய் மாறினது. அது மட்டும் இல்ல, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. உங்களுடைய கைகள்ல இருக்கிற ஆசீர்வாதம் புது பலன் கொள்ளும்படியாக தேவன் செய்வார். எல்லாரும் சொல்லலாம், எல்லாம் சொல்றத நீங்க கேட்கணுமா, தேவன் சொல்றத கேட்கணுமா? தேவன் சொல்றத மட்டும் நீங்க கேட்டுக்கொண்டு வாழுங்க. உங்களுடைய கைகள்ல இருக்கிற வில் புது பலன் அடைந்து செழித்தோங்கும்படியாக தேவன் செய்வார். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே,